I thank God for gathering us together again today. இந்த நாளிலும் தேவன் நம்மை திரும்பமாக கூட்டி சேர்த்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். And be in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து to sing songs to him and to praise him. அவருக்கு பாடல்களை பாடி அவரை துதிப்பதற்கு நம்மை தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். As we sang நாம் பாடியது போல the English song, ஆங்கில பாடலிலே that we never can prove the delights of his love until all on the altar we lay. நம்முடைய எல்லாவற்றையும் பலிபீடத்திலே வைக்கும் வரைக்கும் அவருடைய அந்த அன்பின் பரவசத்தை நம்மால் ஒருபோதும் நிரூபிக்க முடியாது. Until we lay down our will. நம்முடைய சுய சித்தத்தை இந்த பலிபீடத்திலே வைக்கும் வரைக்கும். But what's the reward? அதற்கான பலன் என்ன? That song, the next line says for the favor he shows and the joy he bestows. அடுத்த வரியிலே இந்த பாடல் சொல்லுகிறது, அவர் நமக்கு காண்பிக்கிற அந்த தயைக்கும் அவர் நமக்கு மீது கொடுக்கிற சந்தோஷத்திற்கும். Is all for them who will trust and obey. இவைகளுக்காக நாம் தேவனை நம்பி அவருக்கு கீழ்ப்படிவோம். I heard someone saying like this, trust and obey or you will only rust and decay. யாரோ ஒருவர் இப்படியாக சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தேவனை நம்பி கீழ்ப்படியுங்கள், அதுதான் சந்தோஷத்தின் வழி, அல்லது நீங்கள் துருப்பிடித்து அழிந்து போவீர்கள். You know, when God brought the Israelites from Egypt to Canaan, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வந்தபோது, it is he who brought them. அவர்தான் அவர்களை அழைத்து வந்தார். He promised them that he will take them to the promised land, Canaan. அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து வாக்குத்தத்த பூமியாகிய கானானுக்கு அழைத்து செல்வதாக அவர்தான் சொல்லியிருந்தார். A land of milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னார். So when he has promised, அவர் வாக்குத்தத்தம் செய்த பொழுது who do you think is the responsibility to bring them to the promised land? அந்த வாக்குத்தத்த பூமிக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய இந்த பொறுப்பு யாரிடத்தில் இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? It is his. It is God's responsibility. அது தேவனுடைய பொறுப்பாய் தான் இருக்கிறது. He promised. அவர் வாக்கு பண்ணினார். So he will fulfill it. ஆகவே அவர் அதை நிறைவேற்றுவார். Because he took the responsibility upon himself to bring them safely to that promised land. ஏனென்றால் அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு அவர்களை பத்திரமாய் கொண்டு வரும்படிக்கு அவரே அந்த பொறுப்பை தம் மீது ஏற்றுக்கொண்டிருந்தார். You know, we read in Deuteronomy chapter 1 verse 30. உபாகமம் 1:30 நாம் வாசிக்கிறோம். Deuteronomy chapter 1 verse 30. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம். The Lord your God who goes before you will himself fight on your behalf, just as he did for you in Egypt before your eyes. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். And in the wilderness where you saw how the Lord your God carried you, just as a man carries his son, in all the way which you have walked until you came to this place. அடுத்த வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. Did you see the heart of God? தேவனுடைய இருதயத்தை பார்த்தீர்களா? Did you see how he took the responsibility? அவர் எவ்விதமாய் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று பார்த்தீர்களா? To fulfill what he has promised. அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படிக்கு அவர் எடுத்துக்கொண்ட பொறுப்பு. It says just as a man carries his son. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. In all the way which you have walked until you came to this place. நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் God was so faithful. தேவன் மிகவும் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். He was carrying them. அவர் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார். Like a father carries his son. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதைப் போல. But
What was their response? ஆனால் அவர்களுடைய பிரதியுத்தரம் என்னவாயிருந்தது? We read that in verse 32. அதை நாம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். For all this you did not trust the Lord your God. நீங்கள் இவை 32 in English. You did not trust the Lord. உங்கள் தேவனாகிய 33ஆம் வசனம் பிற்பகுதியிலே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். Yeah, but for all these you did not trust the Lord your God who goes before you on your way to seek out a place for you to encamp in fire by night and cloud by day to show you the way in which you should go. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையமிறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. God promised them. தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். He carried them as a father carried his son. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதைப் போல அவர்களை அவர் சுமந்து கொண்டு வந்தார். But they did not trust in him. ஆனால் அவர்கள் அவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. Okay, now in the new covenant, இப்பொழுது புதிய உடன்படிக்கையிலே there is a similar promise which God has promised. தேவன் வாக்கு பண்ணின இதற்கு ஒத்த இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. Like he promised to, I want to see this the way he promised the Israelites in Egypt. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் இந்த புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தை வைத்து அதோடு நான் இதை ஒத்து பார்க்க விரும்புகிறேன். Romans chapter 8 verse 29. ரோமர் 8:29. The promised land was their destination. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிதான் அவருடைய சென்று சேரும் இடமாயிருந்தது. Here the new covenant, we know we have heard many times about this destination which the Lord has promised. புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நம்முடைய அந்த சென்று சேர வேண்டிய அந்த இலக்கை நாம் இங்கே நாம் வாசிக்கிறோம். Verse 29, chapter 8 verse 29. ரோமர் 8:29. We know that God, 29, for those whom he foreknew he also predestined to become conformed to the image of his son so that he would be the firstborn among many brethren. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். That's a promise in the new covenant for us. நமக்கென்று புதிய உடன்படிக்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. Our promised land today is being conformed to the image of his son. இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த பூமி என்னவென்றால் நாம் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவோம் என்கிறதுதான். It is the same God. அதே தேவன் தான் இதையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். God who promised the Israelites in Egypt, he has promised to us. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே வாக்குத்தத்தம் பண்ணின அதே தேவன் நமக்கும் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். In Malachi chapter 3 verse 6 it says, மல்கியா 3:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. The first part, முதலாவது பகுதி 3:6. 3:6. Malachi 3:6 first part. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் முதற் பகுதி. For I the Lord do not change. நான் கர்த்தர், நான் மாறாதவர். As we read in Deuteronomy 1:30, உபாகமம் 1:30 நாம் வாசித்ததைப் போல, as just as a man carries his son, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, the Lord showed his love towards his people like that. ஆண்டவர் அவ்விதமாக தம்முடைய அன்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தார். And he does not change even today. இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். For us the destination is the promised land is being conformed to the image of his son. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுவோம் என்பதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த பூமியாக இருக்கிறது. And today we have known him as a father. இன்றைக்கு நாம் தேவனை நம்முடைய தகப்பனாக அறிந்திருக்கிறோம். Those Israelites, they never heard that God is a father. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களுக்கு தகப்பன் என்று ஒருபோதும் கேட்டிருந்ததில்லை. But we have been hearing again and again, God is our father, God is our father. ஆனால் தேவன் நம்முடைய தகப்பன், தேவன் நம்முடைய தகப்பன் என்று நாம் அடிக்கடி திரும்பவும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். Jesus introduced him as a father to us. இயேசு தேவனை
நம்முடைய பிதாவாக அறிமுகம் That செய்கிறார். Father has been carrying us to this destination, a promised land, conforming to the image of, being conformed to the image of His Son. அந்த தகப்பனாகிய நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, அதாவது நாம் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவோம் என்கிற அந்த வாக்குத்தத்த பூமிக்கு நம்மை ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல சுமந்து கொண்டு வருகிறார். She showed His love by giving His Son. அவர் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தது நிமித்தம் தம்முடைய அன்பை நமக்கு விளங்க And பண்ணியிருக்கிறார். has He given us His Holy Spirit. அவர் நமக்கு தமது பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். And we read a wonderful promise in Romans 8:32. ரோமர் 8:32 அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கிறோம். After saying about in verse 29 that we have been predestined to become conformed to the image of His Son, we read in verse 32 like this. 8:29 நாம் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு 32ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், He who did not spare His own Son but delivered Him over for us all, how will He not also with Him freely give us all things? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Maybe we would have taken these words out of context and claimed for earthly promises. ஒருவேளை நீங்கள் இதை இந்த பின்னணியை விட்டு எடுத்து இந்த வசனத்தை எடுத்து பூமிக்குரிய ஒரு காரியங்களுக்காக நீங்கள் இதை பொருத்தி பார்த்திருக்கலாம். But Holy Spirit has written this in this context. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த சூழலிலே இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். About our being conformed to the image of His Son. நாம் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிற அந்த காரியத்தை சொல்லுகிற அந்த இடத்திலே சொல்லுகிறார். To speak like Him. அவரை போல பேசும்படிக்கு, to walk like Him, to do things like Him, அவரை போல நடக்கும்படிக்கு, அவரை போல காரியங்களை செய்யும்படிக்கு, to be completely conformed to the image of His Son, முற்றிலுமாக தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாகும்படிக்கு, to see the opposites like Him, எதிர்பாலரை அவர் பார்த்தது போல பார்க்கும்படிக்கு, to love our wife like He loved the church, நம்முடைய மனைவியை நாம் அவர் தம்முடைய சபையை நேசித்தது போல நாம் நம்முடைய மனைவியை நேசிக்கும்படிக்கு, to wives to submit to the husband like He submitted to the Father, அவர் தம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தது போல மனைவிகள் தங்களுடைய புருஷன்மாருக்கு கீழ்ப்படியும் பொருட்டு, yeah, He who did not spare His own Son, He delivered Him, but delivered Him over for us all, how will He not also with Him freely give us all things? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? And as a father, if He carried the Israelites as His own son to the promised land, ஒரு தகப்பன் தன் சொந்த பிள்ளையை போல தூக்குகிறதை போல இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வாக்குத்தத்த பூமிக்கு எடுத்துச் சென்றதை போல, today we know He is for us. இன்றைக்கு தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். He is always on our side against the devil. பிசாசுக்கு விரோதமாக அவர் எப்பொழுதுமே நம் பட்சத்தில் இருக்கிறார். Against our flesh, He is always on our side. நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமாக அவர் எப்பொழுதுமே நம் பட்சத்தில் இருக்கிறார். Verse 31, 31வது வசனம், second part. இரண்டாவது பகுதி, If God is for us, who is against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is for us, who is against us in this process of becoming conformed to the image of His Son? நம்மை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்குகிற அந்த கிரியையிலே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? From the history of the Israelites, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம், as one thing that hindered the Israelites entering the promised land, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வாக்குத்தத்த பூமிக்கு செல்ல முடியாதபடிக்கு தடை செய்த ஒரு காரியம், even though God carried them as a father carrying his son, தேவன் அவர்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்ததை போல தேவன் சுமந்திருந்த பொழுதும், carrying them in his hand and on his shoulders, தம்முடைய கரங்களிலே தூக்கி தம்முடைய தோளிலே வைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி சென்றிருந்த போதும், they did not believe. அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. That's what Moses said in Deuteronomy 1:32. அதைத்தான் மோசே உபாகமம் 1:32 சொன்னார். They did not put that trust in Him. அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. We also read the same thing in Hebrews chapter 3 verse 19. எபிரேயர் 3:19லேயும் அதே விதமான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். Hebrews chapter 3 verse 19. எபிரேயர் 3:19. We see that they were not able to enter the promised land which is because of unbelief. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குத்தத்த பூமியிலே பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். Because when the Lord took them through trials, தேவன் அவர்களை உபத்திரவத்தின் ஊடாக அழைத்து சென்ற பொழுது, trials in the wilderness, வனாந்திரத்திலே ஏற்பட்ட அந்த பாடுகள், sufferings, உபத்திரவங்கள்,
Yeah, we read in Deuteronomy chapter 8. உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 2 and 3. 2-3 வசனங்கள். No, if we don't have time, but if you read from verses 2 to 9. நமக்கு நேரமில்லை. நீங்கள் 2 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் how the Lord, in his wisdom took them through the wilderness. தேவன் எப்படி தம்முடைய ஞானத்தினாலே அவர்களை வனாந்தரத்தின் வழியாக அழைத்துச் சென்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. He led them in the wilderness for 40 years. அவர்களை 40 வருடம் வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வந்தார். He humbled them, he tested them. அவர்களை சிறுமைப்படுத்தினார், அவரை தாழ்த்தினார். God wanted to know what is in their heart. அவருடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும்படி அவ்வாறு செய்தார். Lord wanted to know whether they will keep his commandments or not. அவர்கள் தம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்களோ அல்லவோ என்று பார்க்கும்படிக்கு அதை செய்தார். He humbled them. அவர்களை சிறுமைப்படுத்தினார். He led them to be hungry. அவர்கள் பசியினாலே வருத்தினார். Fed with a manna, same food for many years, 40 years. மன்னாவாகிய அதே உணவை ஒவ்வொரு நாளும் अनेक வருடங்களாக அவர்களுக்கு போஷித்தார். So that people will realize that his children will realize that man shall not live by bread alone but by every word that proceeds from the mouth of God. ஏன் அப்படி செய்தார்? மனுஷன் தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு அப்படி செய்தார். Yeah, it was his wisdom to take them through all these wilderness experience, trials and hardship and crosses. இந்த வனாந்தரத்தின் வழியாக உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வழியாக அழைத்துச் சென்றது தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது. But they forgot that in all these things God was carrying them as a father is carrying his son. இவை எல்லாவற்றிலும் இந்த எல்லா நாட்களிலும் தேவன் தங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல சுமந்து கொண்டு வந்தார் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். God was proving to them again and again how faithful he was. தேவன் எவ்வளவாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை திரும்பவும் திரும்பமாக அவர்களுக்கு நிரூபித்துக் கொண்டு வந்தார். Miracles after miracles. ஒவ்வொரு அற்புதங்களாய் அவர்கள் செய்தார். Not small miracles, mighty miracles. இதோ சிறு சிறு அற்புதங்கள் அல்ல. They never heard, never seen. யாருமே ஒருபோதும் கண்டிரக்கூடாத ஒரு அப்படிப்பட்ட பலத்த செயல்களை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். But in spite of that they failed. அப்படி இருந்தபோதும் அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, தோற்று போனார்கள். They did not believe. அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. It is written for our instructions. இது நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரம். We read here about the faith of Abraham. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Verse 20 and 21. 20-21. With respect to the promise of God, he did not waver in unbelief, but grew strong in faith, giving glory to God and being fully assured that what God has promised, he was able to also perform. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். He did not waver. அவன் சந்தேகப்படவில்லை, அசையவில்லை. What God has promised, he was able to also perform. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். Brothers and sisters, this is the faith you and I we all need till the end. சகோதர சகோதரிகளே, இந்த விதமான விசுவாசம் தான் முடிவு பரியந்தம் நமக்கு தேவைப்படுகிறது. Yeah, like he took the Israelites through the wilderness experience, trials, and he's taking us also through that. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தர அனுபவத்தின் வழியாக பாடுகள் உபத்திரவத்தின் வழியாக அவர்களை நடத்தி சென்றதை போல இப்பொழுதும் அவர் அப்படிப்பட்ட வழிகளின் ஊடாக நம்மையும் நடத்தி செல்கிறார். He takes us all of us through difficult situations. நம் எல்லாரையும் கடினமான சூழ்நிலைகள் வழியாக அவர் நடத்தி செல்கிறார். Sometimes through financial struggles. சில சமயங்களிலே பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடும். Through the evil in-laws, unloving evil in-laws. Our father-in-laws, mother-in-laws, sister-in-laws. நம்முடைய மாமனார், மாமியார், நாத்தனார், இப்படிப்பட்ட ஜனங்கள், அன்பு கூற முடியாத ஜனங்கள் மூலமாக he allows us to be cheated by others. மற்றவர்கள் நம்மை ஏமாற்றும்படி அனுமதிக்கிறார். He allows a nagging wife, எப்பொழுதும் fighting wife, சண்டையிடுகிற ஒரு மனைவியை அனுமதிக்கிறார். He allows an unloved husband, அன்பு கூறாத ஒரு கணவனை அனுமதிக்கிறார். Unfaithful husband, உண்மையற்ற கணவனையும் அனுமதிக்கிறார்.
He allows a terrible boss in the office. கடுமையான மேலதிகாரியை அலுவலகத்தில் அனுமதிக்கிறார். In schools and colleges, unkind teachers பள்ளியிலும் or unkind other students or colleagues at office. பள்ளியிலும் கல்லூரிகளிலும் ஒரு அன்பு காட்ட முடியாத ஒரு கடுமையான ஆசிரியர்கள், மாணவர்கள் அல்லது அலுவலகத்திலே அப்படிப்பட்ட நபர்களை அனுமதிக்கிறார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, I should never forget what the Israelites forgot. இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. Just as a man carried his son, the Lord is carrying us, you and me. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வதை போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு செல்கிறார். Yeah, he is going before us. Verse 33, on our way. அவர் நமக்கு முன்னே நம்முடைய வழியிலே நமக்கு முன்னாக போகிறார். To seek out a place for us to encamp. நம்மை ஒரு இடத்திலே பாளையமிறங்க செய்யும்படிக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு He is going in front of us to show us the way in which we should go. நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கும்படிக்கு நமக்கு முன்னாக அவர் போகிறார். This is the promise to the Israelites. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பண்ணின வாக்குத்தத்தம். We have the example of Jesus. இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரி இருக்கிறது. Wonderful promises. அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கின்றன. He has given us the Holy Spirit into our hearts. அவர் நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். He has given us the church, fellowship, Bible, written Bible, printed Bible. தேவன் நமக்கு சபையையும் ஐக்கியத்தையும் அச்சடிக்கப்பட்ட வேதாகமத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். One thing he expected from the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம், God was expecting them a faith that leads to a complete surrender to his will. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்க கூடிய அந்த ஒரு இருதயத்தை அவர்களிடத்திலே தேவன் எதிர்பார்த்தார். Paul says obedience of faith. பவுல் சொல்கிறார் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று சொல்கிறார். Do we see God as our father? தேவனை நம்முடைய பிதாவாக தகப்பனாக நாம் பார்க்கிறோமா? Brothers and sisters, let us ask this question. Do I see God as my father? சகோதர சகோதரிகளே, நம்மை நாமே இந்த கேள்வியை கேட்டு கொள்வோம். தேவனை நம்முடைய பிதாவாக பார்க்கிறோமா? A father who carries us all through our trials. நம்முடைய எல்லா பிரச்சனைகள் பாடுகளின் ஊடாக நம்மை சுமந்து செல்லுகிற ஒரு தகப்பனாக தேவனை நாம் பார்க்கிறோமா? Or do we get discouraged? அல்லது நாம் சோர்வடைந்து போகிறோமா? Yielding to self pity, சுய பச்சாத்தாபத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம், which leads to unbelief. அது அவிசுவாசத்துக்கு நேராக நடத்திவிடும். That exactly what the mistake the Israelites did. இதே தவறைத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். Is my faith on the heavenly Father leading to me a complete surrender of my will? That's the question we all have to ask. நாம் எல்லாரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், நம்முடைய பரம தகப்பன் faith in our heavenly Father leading to a complete surrender of our will. நம்முடைய பரலோக தகப்பன் மீது நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசமானது அவருடைய சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற இடத்திற்கு நம்மை நடத்துகிறதா? As we heard last week, கடந்த வாரத்திலே நாம் கேட்டதை போல, to abide in that first love. அந்த ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறது. That's only by we can abide in that only by yielding our will to the Lord completely. நம்முடைய சித்தத்தை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிப்பதன் மூலமாகத்தான் தேவனுடைய அந்த ஆதி அன்பிலே நம்மால் நிலைத்திருக்க முடியும். Obedience of faith. அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதல். That God is carrying me. தேவன் என்னை சுமந்து கொண்டு செல்கிறார் என்ற விசுவாசம். As a father carries his son. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல சுமக்கிறார் என்கிற அந்த விசுவாசம். Completely surrendering our will. முழுமையாக நம்முடைய சித்தத்தை அர்ப்பணிப்பது. I have been challenged by this passage in Exodus chapter 21. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான இந்த வேத பகுதியின் மூலமாக சவாலிடப்பட்டேன். We have heard in the church, we have heard the Victor also sharing this many a time. இதை நாம் சபையிலே அடிக்கடி கேட்டிருக்கிறோம். சகோதரர் விக்டர் அவர்களும் அநேக சமயங்களில் இதை நமக்கு பேசியிருக்கிறார்கள். It speaks about a slave. இங்கே ஒரு அடிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 21. 21வது அதிகாரம். Exodus 21. யாத்ராகமம் 21. About a Hebrew slave. ஒரு எபிரேய அடிமையானவன். If he is a slave, he has to work for 6 years. அவன் அடிமையானவனாக இருந்தால் அவன் 6 வருடம் வேலை செய்ய வேண்டும். And the 7th year the master has to free him. 7வது வருஷத்திலே அவனுடைய எஜமான் அவனை விடுதலை பண்ண வேண்டும். I want to show this
in Deuteronomy chapter 15 also, the same passage. இதே வேத பகுதி உபாகமம் 15 இலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். You know, when that slave after 6 years goes, அந்த அடிமையானவன் 6 வருடங்களுக்கு he has a freedom to go. 6 வருடங்களுக்கு பிறகு அவன் விடுதலையாகி போக அவனுக்கு விடுதலை இருக்கிறது. The master has to free him. அவனுடைய எஜமான் அவனை விடுவிக்க வேண்டும். And you know when the master has to relieve him, அந்த எஜமான் அவனை விடுவிக்கும் பொழுது, we read in verse 13, 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Says, when you set him free, அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது, you shall not send him away empty handed. அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல், you shall furnish him liberally from your flock. நீ உன் ஆட்டு மந்தையிலும் அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. You know, in those days, even to have one female goat, அந்த நாட்களிலே ஒரு பெண்ணாட்டுக்குட்டியை வைத்திருப்பதும் கூட, that person can easily become rich. அவன் வெகு சுலபமாக ஐஸ்வர்யவானாய் மாற முடியும். It says the master has to give him liberally from his flock. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த எஜமான் தன் மந்தைகளிலிருந்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்ப வேண்டும். And from your threshing floor, அவனுடைய அந்த களத்திலிருந்து barley, wheat, everything, அந்த பார்லி, கோதுமை எல்லா விளைச்சலிலிருந்தும் அவன் கொடுக்க வேண்டும். and from your wine vat, உன்னுடைய ஆலையிலிருந்து, 14 verse 14, 14 உன்னுடைய ஆலை, திராட்சை ஆலையிலிருந்து கூட give him wine. அவளுக்கு அந்த திராட்சரசத்தை கொடுத்து அனுப்பு. You shall give to him as the Lord your God has blessed you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்த அளவின்படி நீ அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்புவாயாக. That is what he will get on the 6th year, end of the 6th year. அதைத்தான் அந்த அடிமையானவன் 6 வருடத்தினுடைய முடிவிலே அவன் பெற்றுக்கொள்வான். You know, the master would have given him a wife. அவனுடைய எஜமான் அவனுக்கு ஒரு மனைவியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பான். And he would have got children also through her. அவளின் மூலமாக அவனுக்கு பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள். He has a family now. இப்பொழுது அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. The 6 years he built a family. அந்த 6 வருடங்களிலே அவன் ஒரு குடும்பத்தை கட்டி இருக்கிறான். But at the end of 6 years, ஆனால் அந்த 6 வருடங்களின் முடிவிலே he can go out. அவன் விடுதலையாகி போக முடியும். But he cannot take his wife and children. ஆனால் அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து செல்ல முடியாது. But he can go out with all the things his master has given and start a new life. ஆனால் அவன் தன் எஜமான் கொடுத்த இந்த எல்லா பொருட்களையும் கொண்டு அவன் மட்டும் தனியாக சென்று ஒரு புதிய வாழ்க்கையை அவனால் ஆரம்பிக்க முடியும். We don't know how his wife submitted to him. அவனுடைய மனைவி எப்படி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்பது நமக்கு தெரியாது. We don't know how the relationship would be between that slave and his wife. அந்த அடிமையானவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் உள்ளதான உறவு எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது. But he had a choice to go and choose another wife. ஆனால் அந்த இடத்திலே அவன் விடுதலையாகி சென்று வேறொரு ஸ்திரியை மனைவியாக்கி கொள்ளும்படியான ஒரு தெரிவு அவனுக்கு இருந்தது. He can build from the scratch with all the wealth the master has given. அவனுடைய எஜமான் கொடுத்த அந்த எல்லா ஆஸ்தி பொருட்களையும் வைத்து ஒரு புதிதாக ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தேர்வு அவனுக்கு இருந்தது. But this slave says, I love my master. ஆனால் இந்த அடிமையானவன் சொல்கிறான், நான் என் எஜமானை நேசிக்கிறேன். I love my wife. என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன். I love my children. என்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன். And he said, I will not go out as a free man. நான் ஒரு சுதந்திரவானாக நான் வெளியே நான் போகவில்லை, திரும்பவில்லை. What he says is, I love my master, my wife and my children. I surrender my will to this master. இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? அவன் என்னுடைய எஜமானையும் என் குடும்பத்தையும் நான் நேசிக்கிறேன், நான் விடுதலையாகி போக விரும்பவில்லை, என்னுடைய முழு சித்தத்தையும் என் எஜமானுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறான். He completely surrendered. அவர் முழுமையாய் தன்னுடைய சுயசித்தத்தை அர்ப்பணிக்கிறான். That is the way to abide in the first love. அதுதான் ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறதுக்கான வழி. I love my master. நான் என் எஜமானை நேசிக்கிறேன். He made a choice. அவன் அங்கே ஒரு தெரிவை செய்கிறான். I don't want to do my own will. நான் என்னுடைய சுயசித்தத்தை செய்ய விரும்பவில்லை. I love my wife. என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன். I don't want to go out start a new life. நான் வெளியே சென்று ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்பவில்லை. I give up that will. அந்த சுயசித்தத்தை நான் விட்டு கொடுத்து விடுகிறேன். I want to live with my wife. நான் என்னுடைய மனைவியோடு வாழ விரும்புகிறேன். I love my master, I love my wife, I love my children. என்னுடைய எஜமானையும் என்னுடைய மனைவியையும் என் பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன். This is another wonderful example we have in the scriptures. வேதத்திலே இன்னும் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் இருக்கிறது. That has blessed my heart. அது என்னுடைய இதயத்தை ஆசீர்வதித்திருக்கிறது. That's the life of Ruth. ரூத்தினுடைய வாழ்க்கை.
We have heard many, we all have read it and heard about her. நாம் எல்லாரும் இதை வாசித்திருக்கிறோம், அவளை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். And you know, from her life we understand what blessings a person who has surrendered his or her will can obtain from God. தேவனிடத்திலிருந்து தன்னுடைய சித்தத்தை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு நபர் என்ன விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். As we sang, the favor he shows, நாம் பாடினதை போல அவர் காண்பிக்கிற தயை, the joy he bestows, நமக்கு அருளுகிற அந்த அவருடைய சந்தோஷம். Yeah, that's the blessing the Lord gives to a person with a surrendered will, who has surrendered his will. தன்னுடைய சித்தத்தை அர்ப்பணிக்கிற ஒரு நபருக்கு தேவன் விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். Not only that, in the life of Ruth, அது மாத்திரமல்ல, ரூத்தினுடைய வாழ்க்கையிலே, to that Ruth who surrendered her will, Christ came through her. தன்னுடைய சுய சித்தத்தை அர்ப்பணித்த அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து அவர் வெளிப்பட்டார். We are predestined to become conformed to the image of his son. அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி முன்குறித்திருக்கிறார். Us. நம்மை முன்குறித்திருக்கிறார். That is what we see here in the life of Ruth. அதைத்தான் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். She surrendered. அவள் தன்னுடைய சித்தத்தை அர்ப்பணித்தாள். We all know the story of Naomi, Elimelech. நகோமி, எலிமெலேக் இவர்களுடைய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். They went to Moab. அவர்கள் மோவாப் தேசத்துக்கு சென்றார்கள். With the 2 sons. 2 மகன்களோடு அந்த குடும்பம் சென்றது. Her husband died. நகோமியுடைய கணவன் மரித்தான். The 2 sons got married to a heathen woman, Moabites. நகோமியுடைய 2 மகன்களும் ஒரு புறஜாதியான மோவாபிய ஸ்திரீகளை மணமுடித்தார்கள். Orpha and Ruth. ஒருபாள், ரூத் என்ற 2 மோவாபிய ஸ்திரீகள். And now Naomi decided to come back to Judah. இப்பொழுது நகோமி தன்னுடைய சொந்த தேசமாகிய யூதா தேசத்துக்கு திரும்பி வர தீர்மானிக்கிறாள். Now Ruth had a choice. ஆனால் இப்பொழுது ரூத்தினிடத்திலே ஒரு தெரிவு இருக்கிறது. Both Orpha and Ruth had a choice before them. 2 பேருக்குமே, ஓர்பாளுக்கும் ரூத்துக்குமே ஒரு தெரிவு செய்ய வேண்டிய அங்க ஒரு காரியம் அங்கே இருந்தது. Like that slave. அந்த அடிமையானவனுக்கு முன்பாக இருந்த அந்த தெரிவை போல Orpha chose to be a free woman. ஒருபாள் ஒரு சுதந்திரவாளியாக விடுதலையான ஸ்திரீயாக சென்று விட தீர்மானித்தாள். Orpha did not say I love my master. Orpha did not say I love my master. நான் என் எஜமாட்டியை நான் நேசிக்கிறேன் என்று ஒருபாள் சொல்லவில்லை. She did not say I love the God of Israel. இஸ்ரவேலுடைய தேவனை நான் நேசிக்கிறேன் என்று அவள் சொல்லவில்லை. Of course she loved her parents probably more. ஒருவேளை அவள் தன்னுடைய பெற்றோர்களை அதிகமாக நேசித்திருப்பாள். Her relatives. மற்ற உறவினர்களை அவள் அதிகமாக நேசித்திருக்கிறாள். Probably he loved the god of the Moabite. ஒருவேளை அந்த மோவாபிய தேவர்களை அவள் அதிகமாக நேசித்திருப்பாள். More than Jehovah. யெகோவா என்ற இஸ்ரவேலுடைய தேவனை காட்டிலும் அதிகமாக அவளை நேசித்திருப்பாள். And she loved the possessions in that land. அந்த தேசத்திலே இருந்த அந்த உடைமைகளை அவள் அதிகமாக நேசித்திருப்பாள். She was not willing to go through the trials. அந்த பாடுகள் வழியாக அவள் கடந்து செல்ல அவள் விரும்பவில்லை. She knew this Naomi is now returning with empty hands. இப்பொழுது தன்னுடைய மாமியாகிய நவோமி வெறும் கையோடு தன்னுடைய சுயதேசத்துக்கு திரும்பி செல்லுகிறாள் என்பதை அறிந்திருந்தாள். Situations in Judah will be very uncomfortable. யூதாவில் இருக்கிறதான சூழ்நிலை மிகவும் கடினமான சூழ்நிலையா இருக்கும். She decided in today's term she decided not to live as a disciple. இன்றைய காலகட்டத்திலே புதிய உடன்படிக்கையினுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் நான் ஒரு சீஷியாக இருக்க விரும்பவில்லை என்று அவள் அந்த நாளிலே தீர்மானித்தாள். But Ruth, she fulfilled the conditions of the discipleship. ஆனால் ரூத்தோ அந்த சீஷத்துவத்தினுடைய நிபந்தனைகளை அவள் நிறைவேற்றினாள். She also knew that Naomi is now going back empty-handed. ரூத்தும் அறிந்திருந்தாள் இப்பொழுது நவோமி வெறுங்கையோடு திரும்பி செல்கிறாள் என்பதை. And it is going to be very tough in the new place. புது இடத்திலே காரியங்கள் மிகவும் கடினமாக இருக்க போகிறது என்பதையும் ரூத் அறிந்திருந்தாள். People are new. ஜனங்கள் புதியவர்களாக இருப்பார்கள். And we don't know where they will stay and she would have had that questions. Where am I going to stay? Where am I going to get my food? நான் என் மாமியோடு அவளுடைய சுயதேசத்துக்கு திரும்பி சென்றால் நான் எங்கே தங்குவது, எங்கே எனக்கு சாப்பாடு கிடைக்கும், எப்படி வாழ்க்கை நடத்துவது என்ற கேள்வி எல்லாம் அவளுக்கு இருந்திருக்கும். But she was willing to give up everything. ஆனால் அவள் எல்லாவற்றையும் விட்டுவிட அவள் ஆயத்தமாக இருந்தாள். Give up her parents. தன்னுடைய பெற்றோர்களை விட்டுவிட ஆயத்தமாக இருந்தாள். Give up her relatives. தன்னுடைய உறவினர்களை விட்டுவிட்டாள்.
And he was, even willing to die. மரிக்கவும் அவள் ஆயத்தமாயிருந்தாள். Of course, he died for all her ambitions. That is why she took the decision. தன்னுடைய எல்லா லட்சியங்களுக்கும் அபிலாஷைகளுக்கும் அவள் மரித்து விட்டபடினாலே She was willing to die to herself. தனக்கு சுயத்துக்கு மரிக்க அவள் ஆயத்தமாயிருந்தாள். Willing to give up all the possessions in Moab. மோவாப் தேசத்திலே இருந்ததான தன்னுடைய எல்லா உடைமைகளையும் விட்டுவிட அவள் ஆயத்தமாயிருந்தாள். The Moab is a picture of the world. மோவாப் தேசம் உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. And she was willing to come out of it. அதை விட்டு வெளியே வர அவள் ஆயத்தமாயிருந்தாள். We read in Ruth chapter 1. ரூத் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 16. 16வது வசனம் and 17. 17ஆம் வசனமும். The decision she took. அவள் எடுத்த அந்த தீர்மானம். It was a decision to surrender her life. தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதான அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். She said, "Where you go, I will go, and where you lodge, I will lodge. Your people shall be my people, and your God my God." She completely surrendered her will. அவள் இவ்விதமாய் சொன்னாள், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி முழுமையாக தன்னுடைய சித்தத்தை அவள் அர்ப்பணித்தாள். Verse 17. 17வது வசனம். Where you die, I will die. நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன். And there I will be buried. அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். She was willing for anything. எல்லாவற்றுக்கும் அவள் ஆயத்தமாயிருந்தாள். She loved the Lord Jehovah. அவள் ஆண்டவராகிய கர்த்தரை யெகோவா தேவனை அவள் நேசித்தாள். Yeah, for them the life was not easy. அவர்களுக்கு வாழ்க்கை சுலபமாக இருக்கவில்லை. There were very many hardships. அவர்களுக்கு அதிகமான பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தது. No guarantee of next meal. அடுத்த வேளை உணவு எங்கே கிடைக்கும் என்றதான ஒரு உறுதி கிடையாது. Naomi was empty. நகோமி வெறுங்கையா இருக்கிறாள். But one thing Ruth had. ஆனால் ஒரு காரியம் அவளுக்கு தெரியும். She had surrendered her will to the Lord. அவள் தன்னுடைய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்புவித்திருந்தாள். And we see here what the Lord could do to a person who has surrendered their will. தங்களுடைய சுய சித்தத்தை அர்ப்பணிக்கிற ஜனங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. Boaz in this story is a picture of Christ. இந்த கதையிலே இந்த சம்பவத்திலே போவாஸ் என்பவர் கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். And the Lord led Ruth to Boaz. ஆண்டவர் ரூத்தை போவாஸினிடத்திலே நடத்தினார். As a picture of Christ. போவாஸ் கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். A redeemer. ஒரு மீட்பராய். Boaz, he redeemed her. போவாஸ் ரூத்தை மீட்டுக்கொண்டான். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, if you have decided to surrender your will to the Lord, நீங்கள் உங்களுடைய சித்தத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நீங்கள் தீர்மானித்தால், young brothers and sisters, please listen. அருமையான சகோதரர்களே, தயவு செய்து கவனியுங்கள். If you have decided to give your will to the Lord, surrender your will to the Lord, நீங்கள் உங்கள் சித்தத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நீங்கள் தீர்மானிப்பீர்களானால், like the Lord led Ruth to Boaz, he will lead you to Jesus Christ, ஆண்டவர் your redeemer. ஆண்டவர் ரூத்தை அந்த மீட்பனாகிய போவாஸினிடத்தில் நடத்தினது போல நம்மையும் ஆண்டவர் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு நேராய் நடத்துவார். Like Jesus came through Ruth. இயேசு கிறிஸ்து ரூத் மூலமாக வந்ததைப் போல, and the Lord's nature, the divine nature will come out of you, come out of us. தேவனுடைய சுபாவமாகிய திவ்ய சுபாவம் நம்மிலிருந்து அது வெளிப்படுகிறதா இருக்கும். See the providence of God, sovereignty of God. தேவனுடைய அந்த சர்வ ஆளுகையை பாருங்கள். Chapter 2 verse 3. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். And the Lord led Ruth to the field of Boaz. ஆண்டவர் she departed and went and gleaned in the field after the reapers, and she happened to come to the portion of the field belonging to Boaz. 2:3. ரூத் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. There was a shortage of food. அங்கே உணவு பஞ்சமாய் இருந்தது. But we see here how God was carrying Ruth in his hand. இங்கே கர்த்தர் ரூத்தை தம்முடைய கரங்களிலே எவ்விதமாக ஏந்தி கொண்டு சென்றார் என்பதை பார்க்க முடிகிறது.
And the eyes of Boaz fell on her. போவாஸ்னுடைய கண்கள் அவள் பார்வை அவள் மீது பட்டது. Verse 5. 5ஆம் வசனம். Boaz was asking, who is this young woman? போவாஸ் கேட்டான், இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, young brothers and sisters, வாலிப சகோதர சகோதரிகளே, if you have decided to surrender your will to the Lord, நீங்கள் உங்களுடைய சுய சித்தத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நீங்கள் தீர்மானித்து விட்டீர்களானால், the eyes of the Lord will be upon you to strongly support you. உங்களை பலமாய் தாங்கும்படிக்கு தேவனுடைய கண்கள் உங்கள் மீது இருக்கும். He is faithful to carry you through under any situation. எந்த சூழ்நிலையில் ஊடாகவும் உங்களை அவர் சுமந்து செல்ல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Yeah. Only thing we have to surrender our will. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் நம்முடைய சுய சித்தத்தை அர்ப்பணிக்க வேண்டும். And we will be protected. அப்பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம். You know, like the Lord, Boaz protected Ruth. போவாஸ் ரூத்தை பாதுகாத்ததை போல. We read in chapter verse 8 and 9. 8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். He says, listen carefully, my daughter. மகளே, கவனமாய் என்னை கேள். Don't go into glean in another field. பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமல் இரு. Don't go into the world. உலகத்துக்குள்ளாக சென்று விடாதே. Don't go into other field. வேறே வயல்களுக்கு போகாதே. Do not go from this one. இந்த இடத்தை விட்டு நீ போய் விடாதே. God has brought you here, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். The Lord said, stay here with my maids. ஆண்டவர் சொல்கிறார், இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. Young sisters, வாலிப சகோதரிகளே, this is what the Lord is telling you. இதைத்தான் உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார். Like what Boaz told Ruth. போவாஸ் ரூத்தினிடத்திலே சொன்னதை போல, do not go from this one. இந்த இடத்தை விட்டு நீ போகாதிரு. Stay here with other sisters. இங்கே இருக்கிற மற்ற ஸ்திரீகளோடு நீ கூடவே இரு. Fellowship with them. அவர்களோடு ஐக்கியப்படு. Let your eyes be on the field which they reap. Go after them. அவர்கள் பிறகே 9ஆம் வசனம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். Young brothers and sisters, வாலிப சகோதர சகோதரிகளே, stay on the Christ field. கிறிஸ்துவினுடைய அந்த வயலிலேயே நீங்கள் தரித்திருங்கள். The church, சபையாகி அந்த கிறிஸ்துவினுடைய வயல் நிலத்திலே. that will be your protection. அது உங்களுக்கு பாதுகாப்பு. Don't go to other fields. மற்ற வேறே வயல்களுக்கு செல்லாதிருங்கள். The Lord has promised, Boaz promised her. போவாஸ் வாக்குத்தத்தம் செய்கிறார். 9வது வசனம். I have commanded the servants not to touch you. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். When you are thirsty, go to the water jars. உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் லண்டைகளுக்கு போ. And drink from what the servants draw. வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். Yeah, there are servants to help you. இங்கே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். Don't go to other field. மற்ற வயல் நிலங்களுக்கு செல்ல வேண்டாம். Don't go into the world. உலகத்திற்கு உள்ளாக நீங்கள் செல்ல வேண்டாம். Go with the world. Do not go with the worldly friends. உலக நண்பர்களோடு நீ செல்ல வேண்டாம். There are servants. My servants are here. என்னுடைய ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் இங்கே இருக்கிறார்கள். My servant maids are here. என்னுடைய ஊழியக்கார பெண்கள் Stay with them. அவர்களோடே நீ கூட இரு. Fellowship with them. அவர்களோடு ஐக்கியம் கொள். That's your protection, brothers and sisters. அதுதான் உங்களுடைய பாதுகாப்பாய் இருக்கிறது சகோதர சகோதரிகளே. What is the response of Ruth? ரூத்தினுடைய பிரதியுத்தரம் என்னவாய் இருந்தது? She so humble. அவள் மிகவும் தாழ்மைப்பட்டாள். She was so thankful. அவள் மிகவும் நன்றியுடைய உணர்வுடையவளாய் இருந்தாள். She fell on her face. அவள் முகங்குப்புற விழுந்தாள். Bowing to the ground. தரையிலே விழுந்து வணங்கினாள். It's like, we worshiping the Lord. நாம் ஆண்டவரை ஆராதிப்பதை போல அவள் செய்தாள். Lord, why have I found favor in your sight? நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது? Why should you take notice of me? என்னை நீர் கண்டுகொள்ளும்படிக்கு விசாரிக்கும்படிக்கு என்ன காரணம்? I am a foreigner. நான் ஒரு அந்நிய தேசத்தாள். I am a Moabite. நான் ஒரு மோவாபிய ஸ்திரீ. I was worshiping many other things. எத்தனையோ வேறு காரியங்களை நான் ஆராதித்து வந்தவள். I was living in sin. நான் பாவத்திலே வாழ்ந்து வந்தவள். But Lord, what a favor you are showing to me. ஆண்டவரே, நீர் என் மீது எவ்வளவாய் தயவு பாராட்டி இருக்கிறீர். And we surrender our life. நாம் நம்முடைய ஜீவியத்தை அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, the Lord takes full control of us. தேவன் our life, நம்முடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பையும் ஆளுகையும் எடுத்துக்கொள்கிறார். The Lord said to her, and Boaz said to her. போவாஸ் ரூத்தினிடத்திலே சொன்னார். Verse 11. 11வது வசனம். All that you have done for your mother-in-law. உன்னுடைய மாமியாருக்கு செய்த எல்லாவற்றையும் குறித்து, after the death of your husband,
உன்னுடைய புருஷன் மரணமடைந்த பின்பு that has been fully reported to me. அவைகள் எல்லாம் விவரமாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. How you left your father and mother, நீ உன் தகப்பனையும் தாயும் நீ எப்படியாய் விட்டு வந்தாய் என்பது, the day you took the decision to follow me wholeheartedly, என்னை பின்பற்றும்படிக்கு நீ அந்த முழு இதமாய் பின்பற்றும்படிக்கு எடுத்த அந்த தீர்மானம் எடுத்த அந்த நாள், loving me more than you love is you wanted to love your parents, உன்னுடைய பெற்றோர்களை நேசிப்பதை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அந்த எடுத்த அந்த தீர்மானம் எடுத்த அந்த நாள், it was made known to me. I know that. அது எனக்கு அறிவிக்கப்பட்டது. I know the decisions you took. நீ எடுத்த அந்த தீர்மானத்தை நான் அறிந்திருக்கிறேன். And now you have come to a place where you do not know anybody. இங்கே இப்பொழுது உனக்கு யாரையுமே தெரியாத ஒரு இடத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறாய். The Lord will bless you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். Then she said, verse 13, 13ஆம் வசனத்திலே, I found favor in your sight, my Lord, for you have comforted me. Indeed, you have spoken kindly to your maidservant, though I am not like one of your maidservants. அதற்கு அவள் 13ஆம் வசனம், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். I am not like other sisters, I am not like other brothers in the church. நான் சபையிலே மற்ற சகோதரர்களைப் போல அல்ல, மற்ற சகோதரர்களைப் போல அல்ல. They are in the church for a long time. அவர்கள் சபையிலே வெகு நாட்களாய் இருக்கிறார்கள். But I just came. ஆனால் நானோ இப்பொழுதுதான் சபைக்கு வந்திருக்கிறேன். I just born again. நான் இப்பொழுதுதான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். But if we have surrendered our will, நாம் நம்முடைய சித்தத்தை இப்படி அர்ப்பணிப்போமானால், the Lord said, he was carrying his people. ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை நான் சுமந்து கொண்டே நான் செல்கிறேன் என்று சொல்லுகிறார். Brothers and sisters, don't worry because you are new to this church. சகோதரர்களே, நீங்கள் ஒருவேளை இந்த சபைக்கு புதிதாக வந்திருந்தால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். But have you surrendered your will? ஆனால் உங்களுடைய சுய சித்தத்தை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? Brothers, have you surrendered your will? சகோதரர்களே, உங்களுடைய சித்தத்தை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? You are so precious in the eyes of the Lord. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். The Lord will give you bread. தேவன் உங்களுக்கு அப்பத்தை கொடுப்பார். He will give you the heavenly manna. பரலோக மன்னாவை அவர் உங்களுக்கு புசிக்க கொடுப்பார். That's what Boaz gave to Ruth in verse 14. 14ஆம் வசனத்திலே போவாஸ் ரூத்தினிடத்திலே வாக்கு பண்ணினார். At meal time Boaz said to her, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையிலே அவளை பார்த்து சொன்னார், come here, நீ இங்கே வா, you may eat of the bread, இந்த அப்பத்திலே நீ புசிக்கலாம், and dip your piece of bread in the vinegar, காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். You know what it says? அது அங்கே என்ன சொல்லுகிறது தெரியுமா? It says she sat beside the reapers, அவர்கள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள், and he served her. அவளுக்கு வறுத்த கோதுமையை போவாஸ் கொடுத்தான். Yes, the Lord will serve us, minister to us. ஆம், ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்வார். Roasted grain. அங்கே அவள் அந்த வறுத்த கோதுமை மணி. Yes, it says she ate and was satisfied and her some left. அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். She was completely satisfied and she had something to give to others also. அவள் முழுமையாய் திருப்தி அடைந்து மற்றவர்களுக்கு கொடும்படியாய் அவளிடத்திலே கொஞ்சம் இருந்தது. The favor of the Lord. தேவனுடைய தயை. We read in verse 15 and 16. 15-16 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். We read that we don't have time to go through all these things. வாசிங்கள், இது எல்லாவற்றையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. I want to show this before I close. நான் முடிக்கும் முன்னதாக இதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். The wonderful thing that happened. அனந்த அற்புதமான ஒரு காரியம். Told you, Boaz is a picture of Christ. போவாஸ் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறான். And Naomi is a picture of the Holy Spirit. நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறார். We read in chapter 3 verse 1. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். It says, Naomi, her mother-in-law, said to her, my daughter, shall I not seek security for you that it may be well with you? பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? That's the voice of the Holy Spirit. அதுதான் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானுடைய சத்தமாய் இருக்கிறது. Shall I not seek security for you? உனக்கு பத்திரத்தை பாதுகாப்பை நான் தேடாதிருப்பேனோ? That it may go well with you? உனக்கு நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் காரியங்கள் நன்றாய் நடக்கும்படிக்கு நான் கரிசனைப்பட மாட்டேனோ? Holy Spirit seeking our goodness. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நன்மையை தேடுகிறவராய் இருக்கிறார். Ruth's faith was leading to surrender. ரூத்துடைய விசுவாசம் தன்னுடைய சுயசித்தத்தை அர்ப்பணிக்கும்படி அவளை நடத்தினது. And now the Holy Spirit is guiding her. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளை நடத்துகிறார்.
And if you have time, you please go through it. உங்களுக்கு நேரம் இருந்தால் இதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து Please go பாருங்கள். through it. தயவு செய்து இவளை வாசித்து பாருங்கள். And how, she just obeyed the voice of Naomi. ரூத் எவ்விதமாய் நகோமியுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். Actually, she was surrendering herself completely உண்மையில் சொல்லப்போனால் அவள் to Boaz. தன்னுடைய சுய சித்தத்தை போவாசுக்கு முற்றுமாய் அர்ப்பணித்தாள். Wash yourself, verse 3. 3ஆம் வசனம், நீ குளித்து எண்ணெய் Anoint yourself. எண்ணெய் பூசி Put best cloth. உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொள். Cleanse yourself. உன்னை நீயே சுத்திகரித்துக்கொள். Ask forgiveness from the Lord of all your sins. Get cleansed by the blood of the Lamb. உன்னுடைய எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய இரத்தம் உன்னை கழுவும்படி நீ கேள். Seek the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை தேடு. Put the cloth of righteousness. நீதியின் வஸ்திரங்களை உடுத்திக்கொள். And go. நீ போ. And surrender yourself. உன்னை நீ முழுமையாக அங்கே அர்ப்பணித்து விடு. Lie down at the feet of Boaz. போவாசுடைய பாதங்கள் அண்டையிலே படுத்துக்கொள். Lie down at the feet of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தின் அருகே படுத்து விடு. And we all know the story. நம் யாவருக்கும் இந்த சம்பவங்கள் தெரியும். The Redeemer, Boaz, he promised to redeem her. இந்த சுதந்திரவாளியாகிய இந்த மீட்பனாகிய இந்த போவாஸ் அவளை கண்டான். I told you our destination is to be conformed to the image of Christ. நாம் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு என்பதை நான் சொன்னேன். And now that Ruth has surrendered her life. இப்பொழுது ரூத் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டிருக்கிறாள். You know what Naomi said at the end? நகோமி என்ன சொன்னாள் தெரியுமா? Verse 18. 18வது வசனம். Wait, my daughter. நீ பொறுத்திரு என் மகளே. Until you know how the murder turns out. For the man will not rest until he has finished the matter today. என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். God has predestined us to be conformed to the image of his son. தேவன் நாம் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்று நம்மை முன்குறித்திருக்கிறார். And this is what God can do for me and all of us. இதுதான் தேவன் எனக்கும் நம் யாவருக்கும் செய்யக்கூடிய காரியம். What is the promise? வாக்குத்தத்தம் என்ன? What is the Holy Spirit saying? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? The man will not rest until he has finished the matter. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். Yes, brothers and sisters, God will not rest until he completes us. He makes us to be conformed to the image of his son. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும் வரைக்கும் அவர் பொறுத்திருக்க மாட்டார், அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். That is the blessing we can have. அதுதான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். He will not rest. அவர் இளைப்பாற மாட்டார். He is working in us. அவர் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். We have failed many a times. நாம் ஒருவேளை அநேக முறை அவருக்கு உண்மை இல்லாமல் தோற்று போயிருக்கலாம். But today if we surrender, ஆனால் இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போமானால், yes, he will not rest. ஆம், அவர் இளைப்பாற மாட்டார். Till he comes. அவர் திரும்பி வரும் வரைக்கும் he will not rest. அவர் இளைப்பாற மாட்டார். He will keep on working in us. நமக்குள்ளாக அவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருப்பார். நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். Giving us bread. நமக்கு அப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். He will carry us in difficult situations. கடினமான சூழ்நிலைகள் ஊடாக நம்மை சுமந்து கொண்டே செல்வார். We need to have this faith. ஆனால் இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். Without this faith we cannot please God. இந்த விசுவாசம் இல்லாதபடிக்கு நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க கூடாது. May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.